Good evening, students. இன்னைக்கு நம்ம 9th மேத்ஸ்ல டிஸ்டன்ஸ் கால்குலேஷன் பார்த்துட்டு இருக்கோம். லாஸ்ட் கிளாஸ்ல பாத்தீங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்றது 2 பாயிண்ட்ஸ் கொடுத்தாங்கன்னா எப்படி அண்ட் 3 பாயிண்ட்ஸ் கொடுத்தாங்கன்னா எப்படி. 2 பாயிண்ட்ஸ் கொடுத்து டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணுங்கன்னா எப்படி பண்ணுவோம் அண்ட் 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா ட்ரையாங்கிள் 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு ஒரு ஷேப் ட்ரையாங்கிள் ஷேப் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுக்கு எப்படி வந்து நம்ம அந்த ஷேப் வந்து ட்ரையாங்கிளா ரெக்டாங்கிளா ஸ்கொயரா ஆர் ட்ரபீசியம் parallelogram ரோம்பஸ் என்ன ஷேப் அப்படிங்கிறத வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல வந்து எப்படி வந்து அது சால்வ் பண்றோம் அப்படிங்கிறது எந்த இதுக்காக பார்த்தோம்னா ஜஸ்ட் 2 பாயிண்ட்ஸ் கொடுத்த டிஸ்டன்ஸும் அண்ட் ட்ரையாங்கிள் எப்படி வந்து கிரியேட் ஆகுது அப்படிங்கிறதும். இன்னைக்கு நம்ம 4 பாயிண்ட்ஸ் அதுலயே வந்து 2 பாயிண்ட்ஸ் பார்த்தோம் 3 பாயிண்ட்ஸ் பார்த்தோம். இன்னைக்கு பார்க்க போறது 4 பாயிண்ட்ஸ். ஸோ 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதுக்கு எப்படி டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணுவோம்? சேம் மெத்தட், எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. லாஸ்ட் கிளாஸ்ல நீங்க 3 பாயிண்ட்ஸ் கொடுத்தப்ப என்ன பண்ணீங்க? அதை வந்து ஏபிசிடி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ப்ளிட் பண்ணிட்டு ஃபோர் 3 பாயிண்ட்ஸை ஏபிசி அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டீங்க. ஸ்ப்ளிட் பண்ணிட்டு ஏபிக்கு அப்புறம் பிசிக்கு அப்புறம் ஏசிக்கு டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணீங்க. இந்த கிளாஸ்ல ஏபிசிடி 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுல ஏபி பிசி சிடி டிஏ 4 பாயிண்ட்ஸ். ஸோ நமக்கு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் parallelogram தெரியும். ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவலா இருக்கணும் ஆர் டயகனல்ஸ் ஆர் ஈக்குவலா இருக்கணும். எதிரெதிர் பக்கங்கள் இணையாக இருக்கணும் அல்லது மூலை விட்டங்கள் சமமாக இருக்கணும். ஸோ இப்போ நம்ம எடுத்துக்கக்கூடிய 4 பாயிண்ட்ஸ் ஏபிசிடி 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அந்த 4 பாயிண்ட்ஸை ஏபிபிசிசிடிடிஏ எப்படி டிரா பண்ணா நமக்கு வருதுன்னு பார்த்து டயகனல்ஸ் ஈக்குவல் ஆர் ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவல் என்னங்கிறது நம்ம பார்த்துட்டு அது parallelogram-ஆ ரோம்பஸா ட்ரபீசியமா அப்படிங்கிறது சொல்லுவோம். லாஸ்ட் கிளாஸ்ல ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் அப்படின்னா 3 சைட்ஸும் ஈக்குவலா இருக்கணும். அப்போ ஏபியோட ஆன்சர் டிஸ்டன்ஸ், பிசி உடைய டிஸ்டன்ஸ் அண்ட் ஏசி உடைய டிஸ்டன்ஸ் எல்லாமே ஈக்குவலா இருந்தா அதை வந்து நம்ம என்ன சொன்னோம்? ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொன்னோம். சேம் கான்செப்ட் தான். இதே ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போறீங்க. ஃபார்முலால எந்த சேஞ்சஸுமே கிடையாது. இவங்க கொடுத்துருக்கிற 2 பாயிண்ட்ஸை டிஸ்டன்ஸ் ஃபார்முலால போட்டு ஏபி ஸ்கொயர்டு என்ன, அதுக்கு ஏபி ஆன்சர் என்ன அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிருக்காங்க. திஸ் இஸ் ஃபார் 2 பாயிண்ட்ஸ். ஸோ சேம் இந்த லாஸ்ட் சம் டைம் வந்து நம்ம பார்த்தோம். வேற எப்படி மூவ் ஆகி போறாரு? திருப்பி ரிட்டர்ன் எப்படி வராரு? ஸோ அந்த பாயிண்ட் ஜாயின் பண்றது என்ன சொல்றோம்? இப்போ இங்க ஏவும் பியும் தான் இருக்கு. இங்க கீழே ஒரு சி இருந்தாருன்னா ஏபி பிசி சிஏன்னு ஆயிருப்பாரு இல்லையா? சேம் லைக் தட் இங்க இந்த சைடு வந்து ஒருத்தர் மூவ் ஆகுறதா நீங்க அசம்ஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்க 4 பாயிண்ட்ஸ் இங்க வந்து டி பாயிண்ட் வந்துடும். இது பி, இது சி, இது டி. ஸோ அதை பேஸ் பண்ணி parallelogram எப்படி கிரியேட் ஆகுது, ட்ரபீசியம் எப்படி கிரியேட் ஆகுது, ரோம்பஸ் எல்லாமே வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போற கொஸ்டின் நம்பர் 5. Show that the following points taken in order to form the vertices of a parallelogram. இதுல பாத்தீங்கன்னா 2 கொஸ்டின் ஒவ்வொன்றிலையும் கொடுத்துருக்காங்க. ஈச் மெத்தட் ஒன் ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்றேன். அனதர் ஒன் நீங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டு டவுட் கேளுங்க. ஸோ அப்பதான் வந்து உங்களுக்கு எல்லா ப்ராப்ளம்ஸும் கவர் பண்ணவும் முடியும். உங்களுக்கும் ப்ராக்டிஸ்க்கு ஒரு சம்ஸ் இருக்கும். ஸோ எப்போவுமே மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு அது ஈஸியா இருக்கும். நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாம ஜஸ்ட் வந்து கிளாஸ் மட்டும் கவனிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா நோ யூஸ். ஸோ நம்மளும் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து சம் போலாங்களா?
Question number 5, subdivision 1. Okay. Points A point minus 3 comma 1, B point minus 6 comma minus 7, C point 3 comma minus 9, D point 6 comma minus 1. Okay. So A, B, C, D, 4 points. So first AB, அப்புறம் BC, அப்புறம் CD, அப்புறம் DA. Okay. இதுல based upon the space நான் delete பண்ணிட்டு தான் போடுவேன். So sum work out பண்ணும் போதே நீங்க காப்பி பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? So அப்பதான் என்னாலையும் வந்து சம்ஸ் கவர் பண்ண முடியும். பிகாஸ் இது 4 டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ அதனாலதான். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளுடைய டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்ன அப்படிங்கிறது பை டிஃபால்ட் நமக்கு தெரியும். தெரியாது, நோ இஷ்யூஸ். பட் ஒரு தடவை அந்த ஃபார்முலாவை டி இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. So இது distance formula. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? AB கான distance first calculate பண்ண போறோம். So A and B. இங்க AB எழுதும் போது நம்ம இந்த இடத்துல எடுத்து எழுதிக்கலாமா A and B யோட பாயிண்ட்ஸ்? ஸோ ஈஸியா இருக்கும் நீங்க மேல பாக்குறத விட. minus 3 comma 1 and minus 6 comma minus 7. x1 y1 x2 y2 4 points. Okay ma'am? So AB is equal to square root of x2 minus x1 the formula இல்லையா? So x2 என்ன? minus 6 x2 minus x1 minus of minus is plus 3 x2 minus x1 the whole square plus y2 உடைய இது என்ன? minus 7 minus 1 the whole square. So ஒண்ணு பண்ணலாம். ஒவ்வொன்னா வந்து டெரைவ் பண்ணிட்டு ஒவ்வொன்னா டெலீட் பண்ணிட்டு நம்ம புதுசா ஆன்சர் போடலாம். minus 3 the whole square plus minus 8 the whole square. So minus 3 the whole squared அப்படிங்கும்போது 3 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 9, மைனஸ் ஸ்கொயர் பண்ணும்போது பிளஸ் ஆகும். ஸோ மைனஸ் 8 ஸ்கொயர் பண்ணும்போது 64, 8 8s are 64. So which is equal to square root of 73. So AB உடைய ஆன்சர் is square root of 73. So இதை இங்க சைட்ல நோட் பண்ணி வச்சுக்கலாமா? AB is equal to square root of 73. ஓகேவா? அடுத்தது இப்ப இதை நான் டெலீட் பண்ணிட்டு பிசிக்கு போடுறேன். AB முடிச்சாச்சு. இப்போ பிசி இல்லையா? minus 6 comma minus 7 and 3 comma minus 9. So x1 y1 x2 y2 நீங்க எக்ஸாம்ல எழுதும் போது ஒவ்வொரு பாயிண்ட்ஸையும் ஃபர்ஸ்ட் இங்க இதே மாதிரி ஃபர்ஸ்ட் எழுதிட்டு x1 y1 நோட் பண்ணிட்டு x2 y2 நோட் பண்ணிட்டு இந்த ஃபார்முலாவை ஒரு தடவை எழுதினா போதும். லைனா ஏபி பிசி சிடி டிஏ வந்து போடணும். ஓகே. So 3 plus 6 minus of minus plus 6 plus minus 9 plus 7 the whole squared. So square root of 6 plus 3 is 9 squared. 9 less 7 are less பண்ணீங்கன்னா minus 2 the whole squared. So which is equal to square root of 81 plus 4. So square root of BC உடைய value BC is equal to square root of 85. Okay. அடுத்தது AB போட்டாச்சு, BC போட்டாச்சு, CD. CD is equal to same. இங்க points எழுதிக்கோங்க. இது important 5 mark question. ஓகேங்களா? CD. C உடைய point 3, minus 9 and 6, minus 1, x1 y1 x2 y2.
மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டெப்ஸ் மார்க் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட் உண்டு. ஸோ நம்ம இதெல்லாம் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் எடுத்து எழுதணும்னாலே ஃபைனல் ஆன்சர்ல நமக்கு டேலி பண்ண முடியலனா கூட நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோங்கிறத பேஸ் பண்ணி நமக்கு மார்க்ஸ் வரும். x2 minus x1. 6 minus 3 the whole square plus minus 1 plus 9 the whole square, which is equal to 3 the whole square plus 8 the whole square. So 3 squared 9 plus 8 squared 64, which is equal to square root of 73. ஓகேங்களா? சிடி உடைய ஆன்சர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 73. இப்ப வந்திருக்கிற ஆன்சர் வச்சே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கணும். அடுத்தது ஏபி பிசி சிடி டிஏ. டிஏ இஸ் ஈக்குவல் டு டிஏ -6, -1 and -3, 1. x1 y1 x2 y2 square root of x2 minus x1 the whole square. So இங்க x2 என்ன -3 so -9 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா +981. இது வந்து 4, which is equal to square root of 85. AB BC CD DA is equal to square root of 85. Okay. So இப்ப என்ன பாத்தீங்க நீங்க? நான் parallelogram அப்படிங்கிற கான்செப்ட் ஸ்டார்ட் பண்ணும் போதே என்ன சொன்னேன்? ஒண்ணு ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் ஆர் டயகனல்ஸ் ஆர் ஈக்குவல். இதுல ஏதோ ஒண்ணு நமக்கு மேப் ஆகணும். இப்ப இங்க என்ன தெரிஞ்சது உங்களுக்கு? ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படிங்கிற கான்செப்டுக்கு வந்திருக்கீங்களா? சோ ஏபி இஸ் ஈக்குவல் டு சாரி AB is equal to CD is equal to square root of 73 and BC is equal to DA is equal to square root of 85. The opposite sides are equal, hence ABCD is a parallelogram. இப்போ நீங்க ஒரு டவுட் கேட்டிருக்கீங்க, எப்படி ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவல் நீங்க சொல்லிருக்கீங்க, எங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகல. நான் parallelogram உடைய பிக்சரை டிரா பண்றேன் இந்த இடத்துல. A B C D. AB உடைய ஆன்சர் அண்ட் CD உடைய ஆன்சர் ஈக்குவலா இருக்கணும். அதே மாதிரி BC உடைய ஆன்சர் அண்ட் DA உடைய ஆன்சர் ஈக்குவலா இருக்கணும். இப்படி இருந்ததுன்னா ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஓகே.
இது டயக்னல்ஸ், இதுவும் இதுவும் டயக்னல்ஸ். ஓகேங்களா? சோ இப்போ இந்த இமேஜ் வரைஞ்சோன்னே இதுக்கு உங்களுக்கு கிளாரிட்டி கிடைச்சதுங்களா? சோ இப்ப இதுல செகண்ட் சப்டிவிஷன் நீங்க ட்ரை பண்ணுங்க. ஆறாவது கணக்கு பார்க்கலாம். சிக்ஸ்த் கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க? வெரிஃபை that the following points are taken in order to form the vertices of a rhombus. இதுலயும் ரெண்டு சம் கொடுத்திருக்காங்க. சோ நம்ம ஒரு கணக்கு பார்க்கலாம். ஓகேங்களா? ரோம்பஸ். ரோம்பஸ் அப்படின்னா என்ன? ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ரோம்பஸ் அப்படின்னா என்ன, இதனுடைய ப்ராப்பர்ட்டி என்ன அப்படிங்கறது முதல் விஷயமா நீங்க தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? சோ இப்ப parallelogram அப்படின்னு சொன்னோன்னா நீங்க என்ன பண்ணீங்க? ஆஹ் உங்களுக்கு வந்து ஃபோர் ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவலா இருந்தா போதும், இல்லைன்னா வந்து டயகனல்ஸ் ஈக்குவலா இருந்தா போதும். ஸோ அப்ப அது ஒரு பேரலோகிராம்னு சொல்லுவோம். ரோம்பஸ் அப்படின்னா தமிழ்ல சாய் சதுரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சாய் சதுரம் அப்படின்னா ஃபோர் ஃபோர் சைட்ஸும் வந்து ஃபோர் சைட்ஸ் ஆஃப் த குவாட்ரிலேட்டர் ஈக்குவலா இருக்கணும். அதாவது சதுரத்துக்கு நாலு பக்கம் சமம். ஒரு ஸ்கொயருக்கு ஃபோர் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். சோ சாய் சதுரம் அப்படிங்கிறது அந்த சதுரத்தை ஸ்லைட்டா ஸ்லாண்டிங்கா வரைவாங்க, பட் அதனுடைய சைட்ஸும் ஈக்குவலா தான் இருக்கும். சோ அதுதான் வந்து ரோம்பஸ் அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்போ ரோம்பஸ்க்கு ஃபோர் சைட்ஸ் ஆர் ஈக்குவலா வருதா அப்படின்னு பார்ப்போம். அது இட்ஸ் ஃபார்மர் ரோம்பஸ் ஆர் நாட் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கலாம். ரோம்பஸ் அப்படின்னா வந்து சாய் சதுரம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? உங்களுக்கு ஒண்ணு அந்த இங்கிலீஷ் நேம் ஆர் அண்ட் தமிழ் நேம் ஏதோ ஒண்ணுல உங்களுக்கு வந்து அந்த ஓவரால் பாயிண்டே உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது அந்த நேம்லயே தெரிய வரும். 2, 2 1, 2 சேம் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா ஒரு தடவை எழுதிக்கோங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. So இங்கேயும் வந்து AB, BC, CD, DA find out பண்ணும். First AB 1, 1 and 2, 1. x1, y1, x2, y2. So AB இல்லையா? First square root of x2 minus x1 the whole square, 2 minus 1 the whole square plus 1 minus 1 the whole square. Square root of 2 minus 1 is 1 square plus 0 square, which is equal to square root of 1. Square root of 1 is equal to 1 தான் இல்லையா? அப்போ AB உடைய ஆன்சர் is 1. அடுத்தது BC. ஓகே, இங்க இடம் இருக்கிறதுனால ஓகே வேண்டாம், இதை டெலீட் பண்ணிட்டே போறேன். Square root of x1, y1, x2, y2. x2 என்ன? 2 minus 2 the whole square plus y2 2 minus 1 the whole square. So 2 minus 2 is 0 square plus 2 minus 1 is 1 square. So square root of 1 is 1 square is equal to 1. BC is equal to 1. அடுத்தது AB முடிச்சாச்சு, BC முடிச்சாச்சு, CD. 1 minus 2 the whole square plus
2 minus 2 the whole squared. So minus 1 square பண்ணாலும் same. No issues. So CD is equal to 1. அடுத்தது 1 minus 1 the whole square plus 1 minus 2 the whole square. So 1 minus 1 is 0 square plus minus 1 the whole square. So minus 1 square பண்ணீங்கன்னா plus 1 தான். So square root of 1 is equal to 1. So dA is equal to 1. இப்போ என்னாச்சு 4 sides are equal வந்துச்சா நாலுமே 1 1 1 தானா. So AB is equal to BC is equal to CD is equal to DA. Therefore, all the four sides of quadrilateral ABCD is are equal. Hence, ABCD is a rhombus. Hence, ABCD is a rhombus. ஓகேங்களா சோ ரோம்பஸ் உடைய ப்ராப்பர்ட்டியும் ப்ரூவ் பண்ணிட்டோம் சோ இப்போ இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்திருக்கோம் ட்ரையாங்கிள் ரோம்பஸ் parallelogram இப்போ 7 8 9 10 11 இது எல்லாமே பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் கிடையாது பட் அது சரி ஒரு பாயிண்ட் கொடுத்து இன்னொரு பாயிண்ட் கேட்டிருப்பாங்க இல்லனா ஒரு பேர் ஆஃப் பாயிண்ட்ல ஒன்னு மிஸ் பண்ணிட்டு அது கேட்டிருப்பாங்க சோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் 7 8 9 10 11 ஓகேங்களா சோ இப்ப 7th கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க a minus 1 comma 1 b 1 comma 3 and c 3 comma a are points and if ab is equal to bc then find a. சோ A உடைய பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க A உடைய பாயிண்ட் என்ன அப்படிங்கறதா கொஸ்டின் சரிங்களா Question number 7. A is equal to minus 1 comma 1, B is equal to 1 comma 3 and C is equal to 3 comma A. Okay. AB is equal to BC அப்படின்னு சொல்லிட்டாங்க A is equal to what? இப்ப இந்த பாயிண்ட்ல A என்ன அப்படிங்கறதுதான் கொஸ்டின் இல்லையா சோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன சொல்லிருக்காங்க AB is equal to BC இருக்காங்க AB உடைய டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணுவோம் BC உடைய டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணுவோம் கால்குலேட் பண்ணிட்டு given கொடுத்திருக்கிறது AB is equal to BC இதான் சோ அப்ப இதுக்கு என்ன சால்வ் பண்ணுது அப்படிங்கறத பார்க்கலாம் D is equal to square root of x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. AB is equal to square root of x1 y1
1 minus of minuses plus 1 the whole square plus 3 minus 1 the whole squared. So 1 plus 1 is 2 squared plus 2 squared. So இதிலேந்து 4 plus 4. So which is equal to square root of 8 அப்படிங்கிறது தான் AB உடைய point. அடுத்தது BC இல்லையா? x1, y1, x2, y2. Okay. So square root of 3 minus 1 the whole square plus a minus 3 the whole squared. So 3 minus 1 the whole squared என்ன? 2. 2 squared பண்ணீங்க அப்படின்னா இங்க 2 squared plus a minus b the whole squared formulaல இதை expand பண்றேன். a squared minus 2ab plus b squared. Okay. So இப்போ இது என்ன ஆகும்? 4 plus 9 வந்து 13. அப்போ a squared minus 6a plus 13 அப்படிங்கிறது ஸ்கொயர் ரூட் குள்ள இருக்கு. இதோடைய ஆன்சரும் ஸ்கொயர் ரூட். ஸோ கிவன் என்ன சொல்லியிருக்காங்க? ஏபி இஸ் ஈக்குவல் டு பிசி. ஸோ இதனால நம்ம ரெண்டையும் கம்பேர் பண்றோம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8 இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் 6a பிளஸ் 13. ஸோ இப்போ ரெண்டு சைடும் ஸ்கொயர் ரூட் இருக்கிறதுனால கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ கேன்சல் பண்ணியாச்சு அப்படின்னா இதை எப்படி எழுதலாம்? a squared minus 6a plus 13. இந்த 8 இந்த சைடு வரும்போது minus 8 is equal to 0. So இது என்ன ஆகுது? a squared minus 6a plus 5 is equal to 0. So இதுக்கு நீங்க என்ன பண்றீங்க? Factorization எடுக்கிறீங்க. So minus 6 வரணும். இங்க வந்து plus 5 வரணும் இல்லையா? So multiply பண்ணா plus 5, add or subtract பண்ணா 6. ஓகேவா? அப்போ 5 plus 1 அப்போ இது என்ன ஆகுது? a minus 1 into a minus 5 is equal to 0. a is equal to 1, 5. 1 வரலாம் இல்லனா 5 வரலாம். Okay. So understand? அடுத்தது 8வது கணக்கு. Question number 8. 8th question என்ன கொடுத்திருக்காங்க? The abscissa of a point A is equal to its ordinate and its distance from the point B is 1, 3 is 10 unit. What are the coordinates of A? So B point கொடுத்துட்டாங்க, ஆன்சரும் கொடுத்துட்டாங்க. A ஓட பாயிண்ட் என்ன வரும் கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ A ஓட பாயிண்ட் என்ன வரும் அப்படிங்கிறது தான் நம்ம இப்ப ஐடென்டிஃபை பண்ண போறோம். ஸோ இப்ப நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? B பாயிண்ட் கொடுத்துட்டாங்க, ஈக்குவல் டு ஆன்சர் கொடுத்துட்டாங்க, கோஆர்டினேட்ஸ் ஆஃப் A கேட்டிருக்காங்க இல்லையா? சோ இதுல இருந்து நம்ம என்ன எழுதுறோம்னா BA is equal to square root of x2 minus 1 the whole square. B point இங்க போடுறோம். Plus y2 minus 3 the whole squared equal to 10. Okay. So இப்போ இது a minus b the whole squared and a minus b the whole squared formulaல இருக்கு. So இப்போ இது என்ன பண்றோம்? Expand பண்றோம். a squared minus 2ab plus b squared 1 னா 1 தான். So plus போட்டுட்டு இது a squared minus 2, 3 2s are 6. b 2ab plus b squared 9
equal to 10. Okay. So இப்போ x2 is equal to y2. Since x2 is equal to y2. ஏன்னா நமக்கு ஆர்டினேட் அப்படி சொல்லியிருக்காங்க இல்லையா, x2 is equal to y2. இப்போ வந்து என்ன பண்றோம் அப்படின்னா எல்லாத்தையும் வந்து ஈக்குவேட் பண்ண போறோம். x2 இருக்கு, y2 இருக்கிற இடத்துல x2 அப்படின்னு போட்டு ஈக்குவேட் பண்ண போறோம். x2 the whole squared minus 2x2 plus 1 plus y2 க்கு பதிலா x2 அப்படிங்கறத ரீப்ளேஸ் பண்ண போறோம். y இருக்கிற பிளேஸ்ல எல்லாம் x ரீப்ளேஸ் பண்ணி ஈக்குவேட் பண்ண போறோம். ஈக்குவல் டு 10. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிடலாமா? எவ்வளவு x2 இருக்கு? 2 x2 இருக்கு. ஸோ 2x2 ஸ்கொயர் மைனஸ் 6 பிளஸ் 2 மைனஸ் 8 x2 9 பிளஸ் 1 பிளஸ் 10 ஈக்குவல் டு 10. ஸோ இப்போ ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ், ரெண்டு பக்கமும் வர்க்கப்படுத்துறோம். ஸோ ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணும்போது 2x2 the whole square minus 8x2 plus 10 is equal to 100. Okay. இப்ப 100 ஒரு சைடு எடுத்துட்டு வந்துருங்க. 2x2 the whole square minus 8x2. இங்க 100 இந்த பக்கம் வரும்போது minus 100 வரும்போது plus 10 minus 100 is equal to minus 90 equal to 0 அப்படின்னு ஆயிடும். சோ இப்போ இதை 2 ஆல டிவைட் பண்ணிக்கலாமா இந்த ஈக்குவேஷனை? 2 ஆல இந்த ஹோல் ஈக்குவேஷனை டிவைட் பண்ணிட்டீங்கன்னா x2 the whole squared minus 4x2 minus 45 is equal to 0. So இப்போ மல்டிப்ளை பண்ணா 45 வரணும், ஆட் ஆர் சப்ராக்ட் பண்ணா -4 வரணும். இது -45, இது -4. So 9 5s are 45. -9 plus 5 is equal to -4. So அப்ப இது எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? x2 plus 5 and x2 minus 9 is equal to 0. So அப்போ இதுல இருந்து x2 is equal to 1 -5 இருக்கலாம், or x2 is equal to plus 9 இருக்கலாம். So அப்போ coordinates of A வந்து -5,5 or 9,9. ஏன்னா ரெண்டுமே ஒன்னா தானே, x2 is equal to y2 ன்னு எடுத்ததுனால coordinates of A are -5,5 or 9,9. Okay. So இது 8th ப்ராப்ளம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது 9, 10, 11, 12 எல்லா பாயிண்ட்ஸ், எல்லா ப்ராப்ளம்ஸுமே உங்களுக்கு சேம் டிஃப்ரெண்ட் டைப்ஸாக தான் இருக்கும். அதனால நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். நீங்க வந்து அதே மாதிரி சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணும்போது அப்பப்போ டவுட்ஸ் கேட்குறீங்க. அட் த சேம் டைம் இன்னும் கொஞ்சம் வந்து இம்ப்ரூவ் பண்ணி டவுட்ஸ் நிறைய கேளுங்க. பிகாஸ் நம்ம வந்து அப்பப்போ ப்ராப்ளம்ஸை வந்து சால்வ் பண்ணும்போது டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணிட்டோம்னா தான் நமக்கு மேக்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். மற்ற தியரி சப்ஜெக்ட்ஸ் மாதிரி நம்மளால மக்கப் பண்ண முடியாது. புரிஞ்சா மட்டும்தான் மேக்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ண முடியும், இல்லைன்னா முடியாது. ஸோ அதனால நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. டவுட்ஸ் எது இருந்தாலும் திருப்பி கேளுங்க நெக்ஸ்ட் கிளாஸ்ல. ஓகேவா? இன்னைக்கு கிளாஸ்ல வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. டவுட்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சுது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.